நம்ம சித்தர்களை வணங்கணும். பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களை வணங்குவது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே எல்லாருமே என்ன பண்ணணும்னா குருவாக ஒரு சித்தரை நம்ம மனசுல வச்சுக்கணுங்க எப்போதுமே. அது குரு வழிபாடுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அதாவது குரு பக்தியே கோடி நன்மை தரும். நம்ம மனசார ஒரு சித்தரை குருவா வச்சிட்டோம்னா அதுதாங்க பெஸ்ட். அதுவும் சித்தர் வழிபாடுன்னு சொல்றது பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். அப்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு இப்போ வரக்கூடிய வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப உகந்தது. பொதுவாகவே சந்திரன் அப்படின்னு சொல்றவரு நம்மளுடைய மன கஷ்டத்தை போக்கக்கூடிய, மனம் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் மனோகாரகன் அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மனசுல 1000 சஞ்சலங்கள் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன், நிம்மதியே இல்லை, தூக்கம் இல்லைங்க, எவ்வளவோ நம்ம சொல்றோம். இந்த மன அமைதிக்காக இந்த ஒரு பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. நீர் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றது. நீர் பரிகாரம் அப்படின்னா காலையில நம்ம விளக்கு ஏத்திட்டு என்ன பண்ண போறோம், ஒரு செம்போ இல்ல பித்தளை பாத்திரம், செம்புல இல்ல வெள்ளி செம்பு இருந்தாலும் நல்லது. இதுல நல்ல தூய்மையான நீர் விட்டு முழுவதுமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு காலையிலே நம்ம எங்க நிலவு தெரியக்கூடிய இடத்துல, அந்த பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய இடத்துக்கு நம்ம அந்த தண்ணீரை வச்சு வழிபாடு செய்யணும். கீழே ஒரு கிளாத், தூய்மையான ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேல இந்த செம்பு வைத்து சந்திரன் ஒளி அந்த தண்ணீர்ல படணும். அவர் எல்லாமே அந்த தண்ணீர்ல இறங்கும். நம்மளும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய என்னென்ன வேண்டுமோ வேண்டுதல்களை நல்லா நம்ம உட்காந்துட்டு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் அமைதியான சூழ்நிலையில காலையில இருந்து பாருங்களேன், மனசு அவ்வளவு தெளிவா இருக்கும்.